வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சுமார் 220 கிராம் கொக்கையின் போதைப் பொருளுடன் 10 பேர் கைது. யாழ் மாவட்டம் மற்றும் வடமத்திய மாகாணத்தில் அதிக வெப்பம். தெஹோவிட்ட கணங்கம பகுதியில் 11 வயது சிறுமியொருவர் மின்னல் தாக்கி பலி. நீதியும் சமாதானத்தையும் நிலைநிறுத்துவோம் எனும் துணிப்பொருளில் மன்னாரில் அமைதி பேரணி. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. சுமார் 220 கிராம் கொக்கையின் போதைப் பொருளுடன் 3 நைஜீரிய பிரஜைகளும் 2 இலங்கையர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிஸ்ஸ பகுதியில் 172 கிராம் கொக்கையினுடன் 50 கிராம் கொக்கையின் கலனி பகுதியிலும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவுடன் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிராகலை ஹைஃபாரஸ்ட் தோட்டத்தில் பிறந்து சில மணி நேரத்தில் கைவிடப்பட்ட சிசு ஒன்றின் உடற்பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சிசுவின் சில பாகங்களை வளர்ப்பு மிருகங்கள் மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு கொண்டு சென்றதை அடுத்து 119 என்ற போலீஸ் அவசர அழைப்பு பிரிவிற்கு தகவல் வழங்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்திலிருந்து நேற்று மாலை 3 மணி அளவில் சிசுவின் உடற்பாகங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் இந்த சிசுவை பிரசவித்த பெண் யார் என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் கிடைக்கவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ராகலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மின்னல் தாக்கத்திற்கு உள்ளாகி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். தெய்யோவிட்ட கணங்கம பகுதியில் 11 வயது சிறுமியொருவர் மின்னல் தாக்கத்திற்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை பெய்த கடும் மழையின் போது ஏற்பட்ட மின்னல் தாக்கத்தினால் சிறுமி உயிரிழந்துள்ளார். சடலம் கரவநெல்ல ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ருவான்வெல்ல போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை புலத்கோபிட்டியவில் மின்னல் தாக்கத்திற்குள்ளான ஒருவர் உயிரிழந்துள்ளார். 34 வயதான ஒருவரே மின்னல் தாக்கத்திற்குள்ளாகி உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதனிடையே இன்றும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் அதிக வெப்பத்துடனான காலநிலை மே மாத இறுதி வரை நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. யாழ் மாவட்டம் மற்றும் வடமத்திய மாகாணத்தில் அதிகளவு வெப்ப காலநிலை நிலவி வருகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் சாதாரண வெப்பத்தை விட அதிகளவு வெப்பமான காலநிலை நிலவுகின்றது. அதிக வெப்பம் காரணமாக யாழ்ப்பாணம், அனுராதபுரம் மற்றும் புலனருவி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் அதிகளவு பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இதேவேளை நிலவும் அதிக வெப்பம் காரணமாக வடமத்திய மாகாணத்தின் தேசிய பாடசாலைகள் தவிர்ந்த அனைத்து பாடசாலைகளினதும் கல்வி நடவடிக்கைகளை 12 மணியுடன் நிறைவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் WDA மானல் தெரிவித்தார். தற்போது நிலவும் அதிக வெப்பம் காரணமாக மாணவர்களுக்கு நோய் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பாடசாலை நேரத்தில் அதிக வெப்பம் காரணமாக வகுப்பறைகளிலும் வெளியிலும் நடமாட முடியாமையினாலும் பாடசாலைகளை மூடுமாறு புலனறுவை மாவட்ட இடர் முகாமைத்துவம் மற்றும் பாடசாலை நிர்வாகத்தினால் மாகாண கல்வி அமைச்சிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அதன் பிரகாரம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் WDA மானல் சுட்டிக்காட்டினார். நீதியையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்துவோம் எனும் துணிப்பொருளில் மன்னாரில் அமைதி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த அமைதி பேரணி மன்னார் மாவட்ட பிரஜைகள் சபை ஒன்றியத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பேரணியில் மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மற்றும் மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மன்னார் பொது விளையாட்டரங்கில் ஆரம்பமான அமைதி பேரணி மன்னார் நகர மத்தியில் நிறைவு பெற்றது. இதன்போது பாலியல் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோக அவசர அழைப்பு பெயர் பலகையை மன்னார் மேலதிக அரசாங்க அதிபர் நந்தினி ஸ்டான்லி திறந்து வைத்தார். இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களில் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாத போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். மே தினம் முதலாளித்துவ பொருளாதார முறைமைக்கு சவால் விடுக்கும் உழைக்கும் மக்களின் சக்தியினை வெளிப்படுத்துவதே தொழிலாளர் தினமாகும். நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகள் சில நேற்று மே தினத்தை கொண்டாடின. உழைக்கும் மக்களின் உரிமைக்காக மே தினம் கொண்டாடப்பட்டாலும் சாதாரண தொழிலாளர்களின் இன்றைய நிலைமை இவ்வாறே அமைகின்றது. வவுனியா ஒலுமடு வீதி செப்பனிடும் பணியினை வடமாகாண போக்குவரத்து மீன்பிடி கிராம அபிவிருத்தி அமைச்சர் ப டெனீஸ்வரன் ஆரம்பித்து வைத்தார். வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஒலுமடு வீதி சுமார் 1.6 கிலோமீட்டர் தூரம் செப்பனிடப்பட உள்ளது. வடமாகாண கிராம அபிவிருத்தி அமைச்சின் 4 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த வீதி செப்பனிடப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் வடமாகாண சபை உறுப்பினர் ஜி டி லெங்கநாதன், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கொடுக்கப்பட்ட இந்த அபிவிருத்தி திட்டங்கள் நல்ல முறையில் இயங்காமலும் அல்லது இழுத்து மூடப்பட்டு இருப்பதையும் காண்கின்றோம். இதற்கு முக்கிய காரணம் ஒரு காலகட்டத்தில் இருக்கின்ற அல்லது வினைத்திறனாக இயங்குகின்ற அமைப்பினர் எடுக்கின்ற வேலை திட்டத்தை, இது மக்களினால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு சங்கம், அதே நேரம் இன்னொரு காலகட்டத்துக்கு பொறுப்பை ஏற்கின்ற சங்கங்கள் அதை இழுத்து மூடுகின்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் பெரும்பாலும். ஆகவே இந்த நிலை மாற வேண்டும். இது எமது இந்த வரிப்பணத்திலிருந்து மீண்டும் எமது அபிவிருத்திகளுக்காக கொடுக்கப்படுகின்றது. அது மத்திய அரசாங்கமாக இருந்தால் என்ன, மாகாண சபையாக இருந்தால் என்ன, இதில் வருகின்ற ஒரு ரூபாயினும் அது எங்களுடைய பணம் என்பதை உணர்ந்து கொள்ள எமது சங்கங்கள் அல்லது எமது பொதுமக்கள் பின்னிக்கின்றோம். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பொதுச்சந்தைக்கு அருகாமையில் உள்ள கொள்களத்தில் கால்நடைகளின் கழிவுகள் அகற்றப்படாமையினால் மக்கள் அசௌகரியத்துக்கு உள்ளாகியுள்ளனர். சாவகச்சேரி பொதுச்சந்தையிலிருந்து சுமார் 300 மீட்டர் தூரத்தில் காணப்படும் நகரசபைக்கு சொந்தமான கொள்களத்தில் வெட்டப்படும் கால்நடைகளின் கழிவுகள் அகற்றப்படாமல் அவ்விடத்திலேயே விடப்படுகின்றது. கொள்களத்திலிருந்து வெளியேறும் கழிவு நீரும் வெளியேற்றப்படாமல் அவ்விடத்திலேயே தேக்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுகின்றது. இதன் காரணமாக சாவகச்சேரி நகருக்கு வருகை தரும் மக்கள் அசௌகரியத்திற்கு உள்ளாகின்றனர். இருக்கிற பக்கத்து காணிக்கு தான் பட்டி அடிச்சு ஊறிச்சான பக்கத்து ஒரு வளவில் தான் பட்டி ஊர்காணிக்குள்ள பட்டி அடைக்கலாமோ, அதால இவ்வளவு நோய்கள் பரப்புது. இன்றைக்கு வருத்தம் வந்து 50-60 நாள் ஆச்சுது, இன்னும் வருத்தங்கள் மாறி முடிய இல்லை. அது எல்லாத்தையும் யார கேட்கிறது, நாங்கள் ஒருவரையும் தட்டி கேட்க இல்லாத நிலைமையில இருக்கிறது. நாங்கள் விலங்கு கழிவுகள் அகற்றப்படாமல் இருப்பது தொடர்பாக நகரசபைக்கும் சுகாதார பிரிவினருக்கும் பல தடவைகள் அறிவித்திருந்த போதிலும் அவர்கள் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொள்கலம் வந்து அங்கே போகிறாங்க, செத்த மாடுகள் செத்த ஆடுகள் எல்லாம் தூக்கி போடுறாங்க. நாங்கள் அதை கொண்டு பிள்ளைகளை கொடுத்தா பிள்ளைகளே கரைச்சி அப்படி நாங்கள் அங்கே போகும்போது நான் பக்கத்தில் வீடு நான் போகல, பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் வந்து சொல்லிச்சுனா காய்ச்சல் அதுகளை இப்போ நாங்கள் தான் நீங்கள் நகரசபை ஆட்சி தான் நீங்கள் எடுக்கல, நாங்கள் சொல்லி நீங்கள் எடுக்க இல்லை. இப்போ என்ன பிரச்சனை சொல்லலாம், பிஹெச் வந்து பார்த்தாலே பிஹெச் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதில்ல.
மக்களின் குற்றச்சாட்டு தொடர்பில் சாவகச்சேரி நகர சபையின் செயலாளருடன் தொடர்பு கொண்டு நியூஸ் பஸ் வினவியது. இது தொடர்பில் கவனத்திற்கொண்டு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக சாவகச்சேரி நகர சபையின் செயலாளர் க. சண்முகதாஸ் தெரிவித்தார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.